வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இந்த 2 எழுத்த நாம இப்போ எல்லா இடத்துலயும் கேக்குறோம் இல்லையா? நியூஸ்ல, சோஷியல் மீடியால. ஆனா அது நிஜமாவே என்னன்னு நமக்கு முழுசா புரியுதா? சரி, அத பத்தி தான் நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். வாங்க. முதல்ல ஏஐனா என்னன்னு சிம்பிளா பாத்துடலாம். அப்புறம் இந்த மெஷின்ஸ் எல்லாம் எப்படி கத்துக்குதுன்னு கொஞ்சம் உள்ள எட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி லைஃப்ல ஏஐ எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். கடைசியா இதனால மனுஷங்களுக்கு என்னென்ன பெரிய கேள்விகள் வருதுன்னு கொஞ்சம் யோசிப்போம். ரெடியா? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, செயற்கை நுண்ணறிவுனா என்ன? இந்த பெரிய ஐடியாவிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது. யோசிச்சு பாருங்க. 1956லயே ஜான் மெக்கார்த்தின்னு ஒருத்தர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற வார்த்தையை உருவாக்கி இருக்காரு. அவர் அப்போ இது ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. உலகத்துல நம்ம இலக்குகளை அடையறதுக்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்துற ஒரு வழி அப்படின்னு. சிம்பிளா சொன்னா, ஒரு கோலை அச்சீவ் பண்ண கம்ப்யூட்டரோட உதவியை எடுத்துக்கிறது தான் ஏஐயோட ஆரம்ப புள்ளி. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா, ஏங்கிறது ஒரு டெக்னாலஜி. அது மெஷின்களுக்கு மனுஷங்க மாதிரி யோசிக்கிற திறனை கொடுக்குது. அதாவது மனுஷங்க மாதிரி கத்துக்கிறத, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது, ஒரு முடிவு எடுக்கிறது, இந்த மாதிரி திறன்களை மெஷின்களுக்கு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்க வைக்கிறது தான் ஏஐ. ஓகே, ஏஐல 2 முக்கியமான வகை இருக்கு. இதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வீக் ஏஐ, இதுக்கு இன்னொரு பேரு நேரோ ஏஐ. இது எதுக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மட்டும் டிசைன் பண்ணப்பட்டது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற சிரி, அலெக்சா, ஏன் தானா ஓடுற கார்கள் கூட இதுக்கு நல்ல உதாரணம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இந்த வீக் ஏஐ தான். சரி, அப்போ 2வது என்ன? அதுதான் ஸ்ட்ராங் ஏஐ. இது தியரிட்டிக்கலா ஒரு மனுஷனால என்னெல்லாம் அறிவார்ந்த வேலை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடியது. சும்மா கணக்கு போடுறது மட்டும் இல்ல, நம்மள மாதிரி சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறது, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது, கிரியேட்டிவா யோசிக்கிறதுன்னு எல்லாமே அடங்கும். அதனாலதான் இது இப்போ வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கு. சரி, ஏஐனா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மிஷின்ஸ்லாம் எப்படி தான் கத்துக்குது? அதுக்குள்ள ஒரு மேஜிக் இருக்கா? வாங்க, அந்த பிளாக் பாக்ஸ்குள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போம். இத புரிஞ்சிக்க ஒரு வெங்காயத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட பெரிய வெளியில இருக்கிற லேயர் தான் ஏஐ. அதுக்கு உள்ள இருக்கிற அடுத்த லேயர் மெஷின் லேர்னிங். அதுக்கும் உள்ள சென்டர்ல இருக்கிறது தான் டீப் லேர்னிங். சோ ஏஐங்கிற பெரிய வட்டத்துக்குள்ள மெஷின் லேர்னிங், அதுக்குள்ள டீப் லேர்னிங். சிம்பிள். மெஷின் லேர்னிங், அதாவது இயந்திர கற்றல். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரோக்ராம் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா அந்த மெஷினுக்கு ஏகப்பட்ட டேட்டாவை கொடுத்து நீயே கத்துக்கோன்னு சொல்லிடுவோம். நாம எப்படி அனுபவத்துல இருந்து கத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த அல்காரிதம்ஸ் டேட்டாவில இருந்து பேட்டர்ன்ஸை கத்துக்குது. அடுத்தது டீப் லேர்னிங். இது மெஷின் லேர்னிங்கோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன். இது என்ன பண்ணும்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாடல்ஸை யூஸ் பண்ணி டேட்டாவை அனலைஸ் பண்றது மட்டும் இல்லாம புத்தம் புதுசா ஒரிஜினல் கண்டென்ட்டையும் உருவாக்கும். டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோன்னு எதுவா வேண்டாலும் இருக்கலாம். இப்போ நாம பேசுற ஜெனரேட்டிவ் ஏஐக்கு இதுதான் பேஸ்மெண்ட். இந்த டீப் லேர்னிங்கோட இதயமே ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் தான். நம்ம மூளையில கோடிக்கணக்கான நியூரான்ஸ் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி இது கம்ப்யூட்டர் நோட்ஸ் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆன ஒரு பெரிய நெட்வொர்க். ஒவ்வொரு தடவையும் இது புதுசா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தனக்குள்ள இருக்கிற கனெக்ஷன்ஸை மாத்தி அமைச்சுக்கிட்டு இன்னும் பெட்டரா, இன்னும் துல்லியமா கணிக்க கத்துக்குது. நம்ம மூளை மாதிரியே தான். இப்போ தியரியெல்லாம் போதும், வாங்க நம்ம டெய்லி லைஃப்க்கு வருவோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏஐ எங்கெல்லாம் இருக்கு? நீங்க நினைக்கிறத விட நிறைய இடத்துல இருக்கு. உண்மையை சொல்ல போனா அது ஏற்கனவே நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க கூகுள்ல எதையாவது தேடும்போது, நெட்ஃபிளிக்ஸ் உங்களுக்கு ஒரு படம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது, சிரி கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, உங்க போனை ஃபேஸ் ஐடி வச்சு திறக்கும்போது, ஏன் சோஷியல் மீடியால உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெசிபிக் விளம்பரம் வருது இல்லையா? இது எல்லாத்துக்கு பின்னாலையும் வேலை செய்யறது ஏஐ தான். நமக்கு தெரியாமலேயே நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறிடுச்சு. இது வெறும் நம்ம வசதிக்காக மட்டும் இல்லைங்க. ஏஐ ரொம்ப பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குது. ஒரு செம்ம எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. 2023ல எந்த மருந்துக்கும் கட்டுப்படாத சூப்பர் பக்ஸ்னு சொல்ற பாக்டீரியாக்களை அழிக்கிற ஒரு புத்தம் புது ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐயை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மெடிக்கல் ஃபீல்டுல எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது மட்டும் இல்ல, பெரிய ஃபேக்டரிஸ்ல ஒரு மெஷின் எப்போ ரிப்பேர் ஆகும்னு முன்கூட்டியே கணிக்கிறது, நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல நடக்கிற தப்பான பரிவர்த்தனைகளை உடனே கண்டுபிடிக்கிறதுன்னு பல விஷயங்கள்ல ஏஐ உதவுது. இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்லயும் ராணுவ நடவடிக்கைகள்லயும் கூட ஏஐயோட பங்கு ரொம்பவே பெருசு. சரி, இவ்ளோ தூரம் ஏஐயோட நல்ல விஷயங்களை பார்த்தோம். இப்போ முக்கியமான, நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். மனிதகுலத்துக்கான பெரிய கேள்விகள். நம்மளோட இந்த அறிவார்ந்த எதிர்காலத்தை நாம எப்படி எதிர்கொண்ட போறோம்? ஏஐனால இவ்ளோ நன்மைகள் இருக்குன்னா, அப்போ இதனால வர்ற ஆபத்துகள் என்ன, ரிஸ்க் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? பாருங்க,
இந்த டெக்னாலஜி வளர வளர கூடவே சில சீரியஸான கேள்விகளும் வளருது. உதாரணத்துக்கு ஏஐ அல்காரிதம்கள் சில சமயம் பாரபட்சமா நடந்துக்கிறது. டெக்னாலஜியால நிறைய பேருக்கு வேலை போகுமோங்கிற பயம். அப்புறம் டீப்ஃபேக்ஸ் மூலியமா பொய்யான தகவல்கள் பரவுறது. சில ஏஐ எப்படி ஒரு முடிவெடுக்குதுன்னு நமக்கு தெரியாதது. ஏஐ ஆயுதமா பயன்படுத்துறது. இன்னும் சொல்லப்போனா ரொம்ப நீண்ட காலத்துல மனிதர் இனத்துக்கே இதனால ஆபத்து வருமானு கூட நிபுணர்கள் விவாதிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நாம ரொம்ப கவனமா கையாளணும். அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்தபடியா இல்ல மனிதர்களாகிய நம்மளோட கடைசி கண்டுபிடிப்பா இருக்க போகுதா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.